வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் இடைப்பிரவரல் என்றால் என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இடைப்பிரவரல் என்றால் என்ன? நன்னூல் நூற்பா 356. உருபு முற்று ஈரெச்சம் கொள்ளும் பெயர் வினை இடை பிற வரலுமாம் ஏற்பனன்னு சொல்லுது. அப்படின்னா பொருள் என்ன பார்க்கலாமா? ஒரு சொற்றொடரில் ஒரு வாக்கியத்தில் நிலைமொழியாய் அமையும் வேற்றுமை உருபு ஏற்ற பெயர்களும், நமக்கு வேற்றுமை உருபு தெரியும், வினை முற்றுக்களும் பெயர் எச்சங்களும் வினை எச்சங்களும் ஆகிய இவற்றுக்கும் இவை கொண்டு முடியும் பெயர்க்கும் வினைக்கும் இடையே வருமொழியுடன் பொருள் பொருத்தமாக வரும் பிற சொற்கள் இடைப்பிரவரல் எனப்படும். பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவில் பொருத்தமாக வரக்கூடிய பிற சொற்கள், இடையில் வரும் பிற சொற்கள், இதைத்தான் நாம் இடைப்பிரவரல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம். வேற்றுமை உருபுகளில் இடைப்பிரவரல் பார்க்கலாம். 8 வேற்றுமைகள் இருக்குது. 8 வேற்றுமைகளையுமே இடைப்பிரவரல் சொற்கள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. இனியன் வயிறு நிரம்ப உண்டான். இது எழுவாய் வேற்றுமை, முதல் வேற்றுமை. வீட்டை அழகு பெற கட்டினான். ஐ வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. வாளால் மாய வெட்டினான், மூன்றாம் வேற்றுமை. போராட்டத்திற்கு தலைமை தாங்க சென்றான், நான்காம் வேற்றுமை. மலையின் நின்று உருண்டு வீழ்ந்தான், ஐந்தாம் வேற்றுமை. வேலனது வெள்ளிய ஆடை, ஆறாம் வேற்றுமை. ஊர்க்கண் உயர்ந்த ஒளி மாடம், ஏழாம் வேற்றுமை. கண்ணா விரைந்து ஓடிவா, எட்டாம் வேற்றுமை. இப்படி வேற்றுமை உருபேர்க்கும் சொற்கள்ல இடைப்பிரவரல் வரும். அடுத்ததான் வினைமுற்று தொடரில் இடைப்பிரவரல். எடுத்துக்காட்டு வந்தான், வினைமுற்று தொடர் இல்லையா? வந்தான் வெளிநாடு சென்ற குமரன், வினைமுற்றுல தொடங்கிறதுனால இது வினைமுற்று தொடர்னு நாம் படிச்சிருக்கோம். வென்றான் போர் தொடுத்த மன்னன், இவைகள் வினைமுற்றில் தொடங்குது. அடுத்தது பாருங்க, பெயரச்ச தொடரில் இடைப்பிரவரல். வந்த வண்டமிழ் மன்னன், வந்த இது ஒரு பெயரெச்ச தொடர், பெயரோடு முடியும். கண்ட இயற்கை காட்சி, கண்ட பெயர் எச்சத்தொடர், பெயரோடு முடியும். அடுத்தது வினையெச்ச தொடரில் இடைப்பிரவரல். எடுத்துக்காட்டு எழுந்து வெளியே போனான், பேசி சண்டையிட்டு சென்றாள். இப்படி வினையெச்ச தொடர்களையும் இடைப்பிரவரல் வரும். இவைகள் தான் இடைப்பிரவரல் சொற்கள். இந்த வகுப்புல இடைப்பிரவரல் என்றால் என்னன்னு தெளிவா பார்த்தோம். அடுத்த வகுப்புல வேறு இலக்கணத்தோட நாம சந்திப்போம். நன்றி.